கண்ணு விடலாமா? ஏசப்பா துதிக்கும் ராஜா. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உங்கள் வார்த்தை இந்த 7 நாள் பசங்க கற்றுக்க உதவி செய்யுங்க. நன்றி ராஜா. அப்பா இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம் ஆண்டவரே நல்லபடியாக நேர்த்தியாக நடக்க உதவி செய்யுங்க. அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஒரு மனசுலேயும் உங்கள் வார்த்தை பேச உங்கள் வசனம் நினைக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்து எல்லா பசங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஏசி மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமீன். எல்லாம் சந்தோஷமா இருக்கியா? எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். சத்தமா சத்தமா. வெரி குட். எல்லாரையும் சந்தோஷமா வெல்கம் பண்ணிடலாமா? முதலாவது நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம்னாக்கா, எல்லாவற்றுக்கும் மேலானவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஏசப்பாவை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? நல்ல கரங்களை தட்டி. அடுத்தது ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண நம்ம பாஸ்டர், அப்புறம் நம்ம பாஸ்டம்மா சந்தோஷமா கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? வெல்கம்னு சொல்லுங்க எல்லாரும். வெல்கம். வெரி குட். அடுத்ததா இங்க வந்திருக்கிற எல்லா தாய்மார்கள், உங்க பேரண்ட்ஸ் இல்ல, அவங்க இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நீங்க வர முடியாது இல்ல. அவங்க அனுப்பலனாக்கா நீங்க என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதனால அவங்கள கரங்களை தட்டி உற்சாகமா வெல்கம் டாடி மம்மின்னு சொல்லாமா? இன்னொரு வாட்டி. அதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்பட்டு ஒரு வாரமா பல தூக்கம் எல்லாம் இல்லாம பல நாட்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக பல ஒர்க் அவுட் பண்ண உங்க டீச்சர்ஸ் எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? வெல்கம் டீச்சர்ஸ் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி. உங்களுக்கு டெய்லி ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கலக்கி கொடுத்து உங்க கிளாஸ்ல தண்ணி எடுத்து வந்து கொடுத்த எல்லா அசிஸ்டன்ட் டீச்சரையும் கரங்களை தட்டி வெல்கம் அசிஸ்டன்ட் டீச்சர்னு சொல்லாமா? இன்னொரு வாட்டி. வெரி குட். என்னதான் இந்த உலகம் அழகா இருந்தாலும் நைட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார்ஸ் இல்லைன்னு வச்சுக்கிய நல்லாவே இருக்காது. ஆமா தானே? அத மாதிரி மின்னுகிற நட்சத்திரம் போல வந்திருக்கிற உங்களை எல்லாம் கரங்களை தட்டி வெல்கம் சில்ட்ரன்ஸ் சொல்லாமா? வெல்கம் சில்ட்ரன்ஸ். டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு முறை கரங்களை தட்டி வெல்கம் சில்ட்ரன்ஸ். ஓகே. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஏஜி சபை ஷேன்பாக்கம் சார்பாக இந்த சிபிஎஸ் 2025க்கு நாங்க கரங்களை தட்டி உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் சொல்லுங்க. வெல்கம் ஆல். வெல்கம் ஆல்.
10 14 படியானு என்றென்ற கத்தரை கத்தரை என்றென்றும் நம்புங்கள் இந்த ஏசாயா 26 4 நானே நல்ல மேய்ப்பன் மத்தேயு 10 14 நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் மத்தேயு 10 14 சின்ன சிட்டுக்குருவி உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி உன்னை அழகாக படைச்சது யாரு? சின்ன சிட்டுக்குருவி ஆசரக எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? நானே நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் 19:23 கர்த்தரை என்றென்றும் நம்புங்கள். ஏசாயா 26:4 நானே நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 நானே நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 யோவான் 10:14 நானே நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 நானே நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 நானே நல்ல மேய்ப்பன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் அடுத்தது 19:24 நான் நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 இயேசுவை என்றென்றைக்கும் நம்புங்க. ஏசாயா 26:4 நானே நல்ல மேய்ப்பன் யோவான் 10:14 Minnesota,
பாபரி பாபரி. சுமார் 10 அடி உயரம், சுமார் 10 அடி உயரம் கோழியாத்து கேலி செய்த கத்தரையை 5 கல்லோடு போனானே தைரியமாக தாவீது. சுமார் 10 அடி உயரம் கோழியாத்து கேலி செய்தான் கத்தரையை 5 கல்லோடு போனானே தைரியமாக தாவீது. ஒரு கல்லாலே வீழ்ந்தானே அரக்கன் கோலியாத்து, ஒரு கல்லாலே சுருண்டு வீழ்ந்தானே அரக்கன் கோலியாத்து. தாவீது போல தைரியமாக கர்த்தரை நம்பிடு, தாவீது போல தைரியமாக கர்த்தரை நம்பிடு. துணிந்து செயல்படு நீ ஜெயத்தை பெற்றுடு நீ, துணிந்து செயல்படு நீ ஜெயத்தை பெற்றுடு நீ. ரிபப்பாபரி 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 சா. உன் லைஃப் ஸ்டைலு மாறணும், உன் லைஃபை கொஞ்சம் மாறணும். உன்னால தானே அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும் இருக்கணுமே. உன் லைஃப் ஸ்டைலு மாறணும், உன் லைஃபை கொஞ்சம் மாறணும். உன்னால தானே அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும் இருக்கணுமே. பாவத்துக்கு நோ நோ, யோசேப்பு போல ஓடணும். பாவத்துக்கு நோ நோ, யோசேப்பு போல ஓடணும். வேத வசனம் படிக்கணும், அது காட்டும் பாதை நடக்கணும். டெய்லி வேத வசனம் படிக்கணும், அது காட்டும் பாதை நடக்கணும். திரணனா 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 திரணனா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். யோவான் 12:12. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:10. கர்த்தர் பட்டயத்தினாலும் மீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாக இருங்கள். லூக்கா 18:16.
CBS-ம் தான். விட்டாச்சு விட்டாச்சு லீவு விட்டாச்சு, தொடங்கியாச்சு CBS-ம் தான். 7 days-ம் கொண்டாட்டம் தான், தவறாமல் வந்தால் கிடைக்கும் gift தான். 7 days-ம் கொண்டாட்டம் தான், தவறாமல் வந்தால் கிடைக்கும் gift தான். டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம். இங்கே வந்தால் டான்ஸ் தான், ஒவ்வொரு நாளும் ஸ்வீட்டு தான், கலரடிக்க புக்கு தான், வாழ்க்கை மாற ஸ்டோரி தான். இங்கே வந்தால் டான்ஸ் தான், ஒவ்வொரு நாளும் ஸ்வீட் தான், கலரடிக்க புக்கு தான், வாழ்க்கை மாற ஸ்டோரி தான். மிஸ் பண்ணாத தம்பி, மிஸ் பண்ணாத இந்த சான்ஸை நீயும் விட்டு விடாத. மிஸ் பண்ணாத தங்காய், மிஸ் பண்ணாத இந்த சான்ஸை நீயும் விட்டு விடாத. டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம். இயேசுவை போல வாழ்ந்திடு, பாவத்தை வெறுத்திடு, தைரியமாக நின்றிடு. இயேசு பிள்ளை நீ, இயேசுவை போல வாழ்ந்திடு, பாவத்தை வெறுத்திடு, தைரியமாக நின்றிடு, நீ தைரியமாக நின்றிடு. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறாயாக. எபாகமம் 6:5. நீங்கள் எனக்கு சாட்சிகள் நீ ஏசாயா 43:10. கர்த்தர் பட்டத்தினாலும் நீதியினாலும் உத்தத்தினாலும் அல்ல, உத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. நீங்கள் எனக்கு சாட்சிகள் ஏசாயா 43:10. சுற்றி சாத்தான் வருவான், எட்டி 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 என்னை பிடிக்க பார்த்திடுவான். சுற்றி 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 சாத்தான் வருவான், எட்டி 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 என்னை பிடிக்க பார்த்திடுவான்.
தப்பு செய்ய என்னையும் தூண்டி விடுவான். டாடி மம்மி டீச்சர் கிட்ட திட்டு வாங்க வைப்பான். தப்பு செய்ய என்னையும் தூண்டி விடுவான். டாடி மம்மி டீச்சர் கிட்ட திட்டு வாங்க வைப்பான். திட்டு வாங்க மாட்டேன், தலையில் கொட்டு வாங்க மாட்டேன். ஏசப்பாவின் பிள்ளை நான் கீழ்ப்படிவேன். திட்டு வாங்க மாட்டேன், தலையில் கொட்டு வாங்க மாட்டேன். ஏசப்பாவின் பிள்ளை நான் கீழ்ப்படிவேன். ஏசப்பாவின் பிள்ளை நான் கீழ்ப்படிவேன். லல்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 லா. லல்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 லா. லல்லா லல்லா லல்லல்லா லல்லா. லல்லா லல்லா லல்லல்லல்லல்லல்லல்லா. ஒலிமுக வாசலிலே 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஒலிமுக வாசலிலே 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. உடம்பிலே குஷ்டம், மனதிலே கஷ்டம், வயிற்றிலே கடும் பசியே. உயிர் வாழ வழி இல்லையே, அவர்கள் உயிர் வாழ வழி இல்லையே. தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா. சீரியா ராணுவத்திடம் 4 பேரும் போனாங்க. அங்கேதான் கர்த்தரின் அதிசயம் பார்த்தாங்க. சீரியா ராணுவத்திடம் 4 பேரும் போனாங்க. அங்கேதான் கர்த்தரின் அதிசயம் பார்த்தாங்க. சொன்னாங்க சொன்னாங்க நல்ல செய்தி சொன்னாங்க. சொன்னாங்க சொன்னாங்க நல்ல செய்தி சொன்னாங்க. பஞ்சம் தீர உதவி செய்தாங்க. தேசத்தின் பஞ்சம் தீர உதவி செய்தாங்க. தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பல தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா தும்பலே தும்பா. நாள் 1 மோசேயின் கோல். யாத்திராகமம் 4:12. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நாள் 2 சிம்சோனும் கழுதையின் தாடை எலும்பும். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நாள் 3 பேதுருவும் காளி படகும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாள் 4 கானாவூர் கல்யாண வீடு. யோவான் 2:5. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். நாள் 5 கீழ்ப்படியாத யோவானும் கீழ்ப்படிந்த பூச்சியும். 1 சாமுவேல் 15:22. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்ததும் உத்தமம். நாள் 1 மோசேவின் கோல். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உமக்கு போதிப்பேன். யாத்திராகமும் 4:12. நாள் 2
சிம்சோனும் கழுதையின் தாடை எலும்பும். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. நாள் 3. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாள் 4. கானாவூர் கல்யாண வீடு. யோவான் 2:5. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. பாவ உலகில் வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. இரத்தத்தினாலே நீதிமானாய் என்னை மாற்றினீரே. இரத்தத்தினாலே நீதிமானாய் என்னை மாற்றினீரே. பாவ உலகில் வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. பாவத்தை எதிர்க்க பலன் தாருமே, சவாலை சந்திக்க தைரியம் தாருமே. பாவத்தை எதிர்க்க பலன் தாருமே, சவாலை சந்திக்க தைரியம் தாருமே. சாட்சியாய் வாழ வழி காட்டுமே, சத்தியத்தின் படி நடத்திடுமே. சாட்சியாய் வாழ வழி காட்டுமே, சத்தியத்தின் படி நடத்திடுமே. பாவ உலகில் வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. பாவ உலகில் வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. வருகையில் என்னை சேர்த்திடுமே, உண்மையாய் வாழ உதவிடுமே. வருகையில் என்னை சேர்த்திடுமே. பாவ உலகில் வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. பாவ உலகில் வாழும் என்னை மீட்கிறே இயேசுவே. இரத்தத்தினாலே நீதிமானாய் என்னை மாற்றினீரே. இரத்தத்தினாலே நீதிமானாய் என்னை மாற்றினீரே. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து
இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது. நீதிமொழிகள் 10:19. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் என்ன சொல்கிறார்களோ அதன்படியே செய்யுங்கள். மத்தேயு 6:33. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. நீதிமொழிகள் 10:19. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. சொற்களின் மிகுதியாய் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியாய் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. நாட்டு கேப்டன் தானே நாகமானு, மண்களிலே அழகிய மானு புள்ளிமானு. சீரிய நாட்டு கேப்டன் தானே நாகமானு. வந்தது குஷ்டரோகம், நாகம நிலையோ பாவம். வந்தது குஷ்டரோகம், நாகம நிலையோ பாவம். பணம் இருந்தும் பவர் இருந்தும் சுகமாய் வாழ முடியல. பணம் இருந்தும் பவர் இருந்தும் சுகமாய் வாழ முடியல. எலிசா தீர்க்கதரிசியிடம் கேப்டன் நாகமான் சென்றானே. யோர்தான் நதியில் 7 தரம் முங்கே எழும்ப சொன்னாரே. 1 2 3 4 5 6 7 என்று 7 தரம் அங்கே எழுந்தானே. குஷ்டம் நீங்கி அவன் வந்தானே. புது மனிதனாய் திரும்பி சென்றானே. புது மனிதனாய் திரும்பி சென்றானே. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கே போதிப்பேன். யாத்ராகமா 4:12. சொற்களின் மிகுதியின் பாவம் இல்லாமற் போகாது. நீதிமொழிகள் 10:19. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் மற்போகாது. நீதிமொழிகள் 10:19. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 10:19. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. சொற்களின் மீது பாவம் இல்லாத போகாது. நீதிமொழிகள் 10:19.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா எங்கள் மனதை பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா எங்கள் மனதை பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. சங்கீதம் 15:16. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:15-16. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யாதபடிக்கு உமக்கு திராணியாக இருக்கும்போது அதை செய்யாமல் தக்கதவருக்கு செய்யாமலே இருப்பேன் இறையாத. நீதிமொழிகள் 3:27. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்மார் நோக்கமாக இருக்கிற அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இடாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:15-16.
நமக்கு சொல்லாமல் அள்ளி கொடுக்கும் மல்லலும் அவரே சிக்கத்துக்கு சிக்கனா எங்க ஏசப்பா ஆனா சொல்லுறத செய்வார் கொஞ்சம் உண்மை பேசப்பா எல்லாம் ஆகும் ஏசப்பா ஐயா அல்லேலூயா 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 திருப்பி சொல்ல விடாத அல்லேலூயா 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 கையை தூக்கி சொல்ல விடாத அல்லேலூயா சோமிட்டா ஏசப்பா உன்னை அன்னைக்கிட்டோம் நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உன்னை அன்னைக்கிட்டோம் நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா மகிமை தர மத ஏசப்பா என்ன செய்யுமையாக செம்ம ஏசப்பா சாத்தான அலற வச்ச அழகு ஏசப்பா பிள்ளைய வளர வச்ச அன்பு ஏசப்பா உன்னை பாடுவேனப்பா ஐயா அல்லேலூயா 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 திருப்பி சொல்ல விடாத அல்லேலூயா 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 கையை தூக்கி சொல்ல விடாத அல்லேலூயா ஐயா அல்லேலூயா 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 திருப்பி சொல்ல விடாத அல்லேலூயா 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 கையை தூக்கி சொல்ல விடாத அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். சங்கீதம் 33:11. கர்த்தருடைய கண்கள் அவர்களின் நீதிமான்களுக்கு நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களின் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கின்றன. சங்கீதம் 34:15-16. சோதரன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்கிட்டு பிரதே. அழகான படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா? பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசய காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையனு காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா.
தானங்கிக்கு ரேம். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். வரணும். இந்த ஸ்கிட்னுடைய தலைப்பு நக்கல் நாகப்பன். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைய பேர் நக்கல் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மை நிலை என்ன, அதை தான் இந்த ஸ்கிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அமைதியாக கவனிச்சிங்கன்னா புரியும். என்னடா இவங்க மேமஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறாங்களேன்னு ஒரு வேளை உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம். நாங்கள் ஏன் செய்கிறேன்னா இந்த ஸ்கிட்டை பாருங்கள். டேய் தோப்படுறா, காலங்காத்தில் கிளம்பி சர்ச்சுக்கு போயினுக்கிறானுங்க. இன்னைக்கு வரட்டும், இவனை கலாச்சி விட்டுடலாம். கலாயினா டேய் அங்கே பாடுறா, நக்கல் நிற்கிறான். பார்த்தானா ரொம்ப கலாய்ப்பான்டா. அவங்ககிட்ட மட்டும் மாட்டாமல் போயிடலாம்டா, பார்த்தும் பார்க்காதமா போயிடலாம். வாடா. நல்ல வேலை தப்புச்சிட்டோம்டா, பார்க்கல. வாடா போகலாம். டேய் தம்பி இங்கே வாங்க. என்ன பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, சர்ச்சுக்கு டைம் ஆகுதுண்ணா, என்ன போகணுண்ணா. சர்ச்சுக்கு டைம் ஆச்சா? சரி டென்ஷனாக இருக்கு, ஒரு டம்மு தான் ஒன்று கூறா. என்னண்ணா இதெல்லாம் கேட்குறேன், எனக்கு அந்த மாதிரி பழகலாம் கிடையாதுண்ணா. டேய் என்னடா பார்க்கறதுக்கு வயசு பையன் மாதிரிக்கிற, இது கூட இல்லைன்ற. சரி வெத்தி பெட்டி இருந்தா கூறா. டம்மே இல்லைன்ற வத்திப்பட்டி கேட்குற. டேய் என்னடா நீ சர்ச்சுக்கே போறன்ற, கையில் வெத்தி பெட்டி இல்லை, அங்கே போய் எப்படி மெழுகுத்தி ஏற்றுவ? இப்போ மாட்டேன் நீ. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எங்கள் சர்ச்சில் மெழுகுவத்திலாம் கொளுத்த மாட்டேண்ணா. அப்போ நான் தானே பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணுவேண்ணா. ப்ரேயர் பண்ணுவீங்களா? என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? எல்லாத்துக்காகவும் பண்ணுவேண்ணா. எல்லாத்துக்காகமா? அப்போ எனக்காக பண்ணுறா. சரி என்னண்ணா பண்ணோம்? டேய் எனக்காக பண்ணு. சரிண்ணா. அப்புறம் என் குடும்பத்துக்காக பண்ணு. சரிண்ணா. பசங்களுக்காக பண்ணு. சரிண்ணா. என் ஒய்ஃப்காக பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேண்ணா. அப்புறம் நான் இன்னும் நிறைய பேரை நல்லா நக்கல் அடிக்கணும்னு பண்ணுறா. என்னண்ணா இது போலலாம் கேட்குற? நீ சர்ச்சுக்கு வாண்ணா, இயேசு உன்னை நேசிக்கிறாருண்ணா. எது இயேசு என்ன நேசிக்கிறாரா? ஆமாண்ணா. டேய் உண்மையோட சொல்ற? ஆமாண்ணா. இங்கே இருக்கிற யாருமே என்ன நேசிக்க மாட்டாங்கடா. அதனால நான் கேட்டால் ₹1 கூட தர மாட்டாங்கடா. நீ வேற அவர் என்ன நேசிக்கிறாருன்ற, அவர்கிட்ட கேட்டு ஒரு ₹5000 கணம் வாங்கி தடா எனக்கு. என்னண்ணா இது போலலாம் பேசுகிறேன், எனக்கு சர்ச்சுக்கு டைம் அது வழி ஒன்று நான் போகிறேன். டேய் என்னடா நீ? சரி நான் வரும்போது என்னை பற்றி எதை பேசணும் வந்தீங்க? எதுவும் பேசலண்ணா. டேய் எதோ நக்கல் நிற்கிறான், ஏதோ என் காதில் விழுந்துச்சே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. டேய் நான் என் பேரை நக்கல்னே வச்சிட்டிங்களா நீங்கள்? அப்படிலாம் இல்லைண்ணா. அப்போ என் பேர் நக்கல் இல்லையா? இல்லைண்ணா நீ நக்கல் தானா? அப்போ நான் நக்கல்னா நீயே? நான் எதுவும் இல்லைண்ணா. நான் நக்கல்னா நீ விக்கலு. சரிண்ணா. உன் பேர் என்னதே? விக்கல்ண்ணா. விக்க. என்னண்ணா இது போலலாம் பண்ண சொல்கிற? டேய் விக்குடா. 2 பேரும் இப்படியே சர்ச்சு வரையும் விக்கினே போறீங்க. டேய் தோப்படுறா, சர்ச்சு ஃபாதர் வர்றாரு, இப்போ இவரை கலாய்க்கிறம்பார். கலாயினா சார் சொல்லுப்பா. சார் வெத்திப்பட்டி இருக்குமா? தீப்பெட்டிலாம் என்கிட்ட இல்லைப்பா. தீப்பெட்டி இல்லைன்றீங்க, கையில் பைபிள் வச்சுன்னுக்கிறீங்க. யார் சார் நீங்கள்? நான் சர்ச்சு ஃபாதர்ப்பா. ஃபாதரா? ஃபாதர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். என்ன பண்றீங்க? எழுந்துருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். அப்பதான் ஃபாதர் நான் எழுந்துப்பேன். நல்லா இருப்பீங்க, எழுந்துருங்கப்பா. ஃபாதர் பாக்கெட்டில் ₹1 கூட வச்சுன்னு. ஃபாதர் உங்களை பார்த்தா ஃபாதர் மாதிரியே தெரியலையே. ஃபாதர்னா வெள்ளை கலரில் ஒரு நைட்டி போட்டுனுப்பாங்க. அது வெள்ளை கலர் நைட்டி இல்லைப்பா, ஃபாதருங்க போடுற அங்கிப்பா. அங்கியா? நான் இந்த பொம்பளைங்கலாம் போடுற மாதிரி கலராக நைட்டி போடுற மாதிரி நீங்கள் ஏதோ வெள்ளை நைட்டி போட்டுனுக்கிறீங்கன்னு நினச்சேன் ஃபாதர். என்னப்பா நீங்கள் போட்டுனுக்குது அங்கினா, நான் போட்டுனுக்குது லுங்கி. அது ஃப்ரீயாக இருக்கும். சூப்பர் பச்சி டைலாக்ண்ணா. என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஃபாதர் நானா? ஃபாதர் நானா ஊத்துறமா? ஃபாதர் நானா குடிக்கல ஃபாதர். வேணாம்பா.
ஃபாதர் உங்களுக்கு யார் ஃபாதர்னு பேர் வச்சுது? எவ்வளோ சூப்பராக தரமா இருக்கு. சரி, ஃபாதருக்கு இங்கிலீஷில் என்னது? ஃபாதருக்கு இங்கிலீஷில் ஃபாதர் தான்ப்பா. அப்போது ஃபாதருக்கு தமிழில் அப்பா, அப்போது ஹிந்தியில் பித்தாஜினா. பித்தாஜியா? என்னடா பேர் அது? அப்போது தெலுங்குல நைனா. நைனாவா? ஆஹா, நான் பேருப்பா. ஃபாதர் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன நைனா இல்லை ஃபாதர், அதனால நான் உங்களை நைனான்னு கூப்பிட்டுக்கிறேன் ஃபாதர். பாப்பா நைனான்ற பேர்லாம் நல்லா இல்லப்பா, நீ ஃபாதர்னே கூப்பிடுப்பா. ஃபாதர் நான் உங்களை நைனா தான் ஃபாதர் கூப்பிடுவேன். வேணாம்பா வேணாம்பா ஃபாதர் உங்களை நைனா தான் ஃபாதர் நான் கூடுவேன். ஏன்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பேர் என்னப்பா? என் பேர் வந்து நாகப்பன் ஃபாதர். ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. எங்க அண்ணன் பேரு நக்கல் நாகப்பன். ஓ, நீ தான் அந்த நக்கல் நாகப்பனா? உன்னை பற்றி கேள்விப்பட்டேன்பா. இவ்வளோ நேரம் நீ என்னை வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன். சார் இது சார் சொல்லுங்க மேடம். இந்த பேப்பரில் இருக்கிற அட்ரஸ் எங்கே இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறேன் மேடம். இந்த அட்ரஸா நம்மளுக்கு தெரிஞ்ச வீடு தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் போயிட்டு ஒரு ரைட்டு போயிட்டு அப்படியே காலி கிரவுண்ட் இருக்கும், அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவர் வீடு வந்துடும். சரி, நீங்கள் ஏன் அவரை பார்க்க போகிறீங்க? எனக்கு அவருக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது சார். ஓ அப்படியா? என் பேர் வந்து நாகப்பன், ஆனால் எல்லாரும் செல்லமா ஆசையா நக்கல் நாக. கம்னுரா, என்னை எல்லாரும் ஷார்ட்டா நாகா நாகான்னு கூடுவாங்க. உங்கள் பேர்? ஏகா சார். ஏகாவா? ஆஹா ஆஹா ஆஹா, ஏகா நாகா என்ன பொருத்தம்யா, இதுதான் பேர். சரி, உங்கள் ஊர் எது? என் ஊர் ஏற்காடு. ஏற்காடா? ஆஹா ஆஹா, அவங்க ஊர் ஏற்காடு, என் ஊர் ஆற்காடு. பா என்ன பொருத்தம்யா. சரி, உங்கள் வயசு என்ன ஆகுது? 32. 32? ஆடா பாவீங்களா, எனக்கும் 32 தான். என்ன வயசில் கூடவா பொருத்தம்? சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். உங்களுக்கு சார்? எனக்கும் ஆகலை. ஐயோ அடா பாவி, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குதுடா, இப்படி போய் சொல்கிறேடா. கம்னுரா, இப்போ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் புழல்லேருந்து வரேன். புழல்ல இருந்தா? புழல்ல எங்க? ஐயோ, நான் யார் தெரியுமா? என்கவுண்டர் ஏகாம்பரம். ஆமாம், நீ சும்மார் ஹோட்டலில் போகிறவங்க வரவங்களா நெக்கில் அடிக்கிறியாமே, இப்போ வா நம்ம ஸ்டேஷனுக்கு போனா. சார் சார் நான் இல்லை சார், நீங்கள் என்ன தப்பா புடிச்சுக்கிறீங்க சார். அது நீ தான் எனக்கு தெரியும். வா நம்ம ஸ்டேஷன் போனா. வா. நான் இல்லை சார். எஸ்கேப். டேய், நீ போய் சர்ச்சில் உட்கார்றா போடா. எல்லாரும் எழுந்துருங்க, கொஞ்சம் நேரம் பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என்ன இவனுங்க குதிப்பேன் குதிப்பேன்னு எல்லாரும் நின்னுங்கிறானுங்க? அடப்பாவீங்களா, இவனும் குதிக்க மாட்டானுங்க, பாட்டு மட்டும் தான் பாடுவானு போல. நம்ம குதிப்போம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் குதிப்பேன் குதிப்பேன், இந்த வேளையிலும் குதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஐயோ ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் சர்ச் இருக்குது, அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, உட்காந்துருந்தாங்க நல்லா தான், எழுந்து ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? சரிங்க சார். ஃபாதர் 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 வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர், பிடிங்க ஃபாதர். என்னப்பா பண்ணுற ஃபாதர்? இவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு ஃபாதர், ஏதோ பண்ணுறாங்க ஃபாதர். பாப்பா அவங்களுக்கு எதுவும் ஆகலப்பா. என்னப்பா நீ அவங்க அந்நிய பாஷையில் நிரம்புறாங்கப்பா. என்னப்பா நீ ஊரில் தான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சர்ச்சில் வந்து நக்கல் பண்ணுறியாப்பா? பா இடத்த காலி பண்ணுப்பா ஃபர்ஸ்ட்டு. ஐயோ என்ன ஃபாதர் நீங்கள்? டேய், எதனா காசு வச்சுனுங்கிற? அண்ணே, என் கையில் 1 பைசா கூட இல்லை. டேய் என்னடா நீ, இப்போ காசு தேவைப்படுது, என்னடா பண்ணுறது? டேய், நான் வேணா போயிட்டு நம்ம ஃபாதர்கிட்ட டகுல் விட்டு ஒரு 5000 ரூபாய் உசார் பண்ணி வந்துட்டா? சரிண்ணே. சரியா, ஓகேவா? நீ என்ன பண்ணு, நம்ம ஏற இல்லைரு, காசு உசார் பண்ண வரேன். ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏன்பா என்னப்பா ஆச்சு? ஃபாதர், நான் தெரியாமல் உங்களுக்கு கிண்டல் பண்ணிடுறேன் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏன்பா? ஃபாதர், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பைக்கில் போகும்போது லாரி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர். ஐயோ, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க ஃபாதர். டாக்டர் மருந்து மாத்திரலாம் வாங்க காசு தேவை ஃபாதர், யார்கிட்டையும் கேட்டாலும் தர மாட்டாங்க ஃபாதர். நீங்கள் கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர். நான் காசுலாம் தர பழக்கம் இல்லைப்பா, நான் வேணா உனக்கு ஜபம் பண்ணுறேன்ப்பா. ஃபாதர் நான் குடும்பத்தோட டெய்லியுமே சர்ச்சுக்கு வந்துடும் ஃபாதர், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஃபாதர். என்னப்பா நீ இப்படி கேட்குற? சரி ஒரே நிமிஷம்ப்பா. என்னப்பா இதில் 5000 ரூபாய் இருக்குது, உன் மனைவி பிள்ளைகளுக்கான மாத்திரையெல்லாம் இதில் செலவுலாம் இதை பார்த்துக்கோப்பா. சரிங்க ஃபாதர். இதோட நான் குடும்பத்தோட சர்ச்சுக்கு வந்துடும் ஃபாதர். சரிப்பா, நான் ஜபம் பண்ணிக்கிறேன்ப்பா. இதுதான் நக்களுடைய பவர்ன்றது. 5 நிமிஷத்தில் 5000 ரூபாய் ரெடி பண்ண வந்தேன் பேரு.
இதான் அண்ணனுடைய பவரு. அண்ணே அண்ணே என்னடா உங்க பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ வண்டியில போகும்போது லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்காங்க இப்போ. டேய் உனக்கு தெரியாத இந்த கதை? இப்போதான் நான் அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லி கதை விட்டு சும்மா ஒரு 5000 ரூபாய் வாங்கி வந்தடா. போய் சொல்லி சத்தியமா நான் ஆம்புலன்ஸ்ல கூட்டின்னு போயிருந்தாங்க. டேய் என்னடா சொல்ற? நான் உண்மையிலே பார்த்தனே. ஐயோ என் பொண்டாட்டி 9 தரா, உனக்கு நான் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ நான் ஆச்சுன்னு தெரியலையே. நீ இல்லைனா நான் எப்படி வாழ்வனே தெரியலையே. ஐயோ உனக்கு நான் ஆச்சுன்னு தெரியலையே. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே. டேய் வாடா போலாம். ஃபாதர் ஃபாதர் என்னப்பா? ஃபாதர் என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர். ஏன்பா என்னப்பா ஆச்சு? நான் தான் உனக்கு காசு கொடுத்தனேப்பா. ஃபாதர் இல்லை ஃபாதர் என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர். உன் மனைவி பிள்ளைகள்லாம் போய் பார்த்தியா? ஃபாதர் இல்லை ஃபாதர் நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர். நான் போய் சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கி போயிட்டேன் ஃபாதர். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி என் தேவைக்காக நான் குடிக்கணுன்றதுக்காக என் சந்தோஷத்துக்காக நான் போய் சொல்லி வாங்கி போயிட்டேன் ஃபாதர். ஆனால் நான் போய் சொன்னதே இப்போ உண்மையாகிடுச்சு ஃபாதர். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடச்சிச்சு ஃபாதர். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில ஃபாதர். அவங்க இப்போ உண்மையாலே ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க ஃபாதர். சீரியஸாக இருக்காங்க ஃபாதர். டாக்டர் நீங்கள் கும்புற கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டார் ஃபாதர். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஃபாதர். நீங்கள் தான் ஃபாதர் ஏசு போயிட்டு எப்படின்னா ஜெபிக்கணும் ஃபாதர். என் ஜெபத்தெல்லாம் ஏசு போய் கேட்க மாட்டார் ஃபாதர். ஏன்னா நானே ஒரு பாவி ஃபாதர். எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுங்க ஃபாதர். நான் ஜெபம் பண்ணுறப்பா. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறதோட நீ உனக்காக ஜெபம் பண்ணுப்பா. உன் மனைவி பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ உன் தப்பை ஒத்துக்கொண்டல. நீ ஆண்டவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டு நீ ஜெபம் பண்ணனா ஆண்டவர் உன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவாருப்பா. அதனால் நீயே ஜெபம் பண்ணுப்பா. சரிங்க ஃபாதர். சரி ஏசப்பா நான் பண்ண தப்பு. நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணதெல்லாம் இப்போ மன்னிச்சிருங்க ஆண்டவர் ஏசப்பா. நான் இனிமேல் யாரையும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆண்டவர் ஏசப்பா. என் குழந்தைங்க என் ஒய்ஃபை நீங்கள் தான் ஆண்டவர் ஜீவன் கொடுத்து காப்பாற்றணும். இனிமேல் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போம் ஆண்டவர் ஏசப்பா. நீங்கள் உங்களுக்கு காப்பாற்றுங்க. நாங்கள் இனிமேல் நான் யாரையும் கிண்டல் பண்ணுறது தப்பு பண்ணுறது எந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் மனம் திரும்பி எப்பொழுதும் உங்களுக்கு என்று வாழுவேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவர் ஏசப்பா. ஆமென். அண்ணே அண்ணே என்னடா ஆச்சு? ஒரு குட் நியூஸ்ண்ணே. என்ன? உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் லாரி ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னல. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, குணமாயிடுச்சான். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டு சுகத்தை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. நான் சொன்னேன்லப்பா, நீ ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால உன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு பார்த்தியா. இதுக்காக நீ தினமும் வாரமோ உன் குடும்பத்தோட சபைக்கு வரணும். சரியாப்பா? தினந்தோறும் நான் சபைக்கு வந்துடுறேன் ஃபாதர். சரிப்பா. இனிமே என் பேர் நக்கல் நாகப்பன் இல்லை, வெறும் நாகப்பன், மனம் திரும்பிய நாகப்பன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும்.
நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் எங்கள் சிபிஎஸ் ஆண்டவரே சிறுவர் வேதாகம பள்ளி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பித்து ஆசீர்வதித்து தருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் எங்களுக்கு நீர் அனுப்பி தந்த 225 பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளை ஆண்டானை நடத்துகிற வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான் என்று ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையின்படி இந்த 7 நாட்களாக நாங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கற்றுத் தந்திருக்கிறோம். ஆண்டவரே 225 பிள்ளைகளை பயிற்சிக்க கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஏற்படுத்தின 8 டீச்சர்ஸ்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த டீச்சர்ஸ்களுக்கு உதவியாக 8 அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ்களை நீர் ஏற்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, டீச்சர்ஸ்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 7 நாட்களாக எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே சிறுவர் வேதாகம கல்வியிலே ஆண்டவரே சிறுவர் வேதாகம பள்ளியிலே பயின்ற பிள்ளைகளில் அநேகர் இன்றைக்கு திருச்சபைக்கு தூண்களாக ஊழியக்காரர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்திலிருந்தும் நாளைய திருச்சபைக்கு தூண்களை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஊழியர்களை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதி.
அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே உதவிக்கரமாக நீர் ஏற்படுத்தி தந்த அன்பு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பணமாக, பொருளாக, ஜெபமாக, சரீர உழைப்பாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளின் ஊழியத்தை தாங்கின எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகள் எங்களுடைய சபையின் தூண்களாக நிற்க கிருபை தருவீராக. இந்த ஊழியத்திற்காய் ஜெபித்த, கொடுத்த, உழைத்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை அதிகமாய் ஆண்டவரே பொறுப்பெடுத்து ஜெபித்து நடத்தி தந்த பாஸ்டர்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்கள் மூலம், எங்கள் திருச்சபையின் மூலம் இன்னும் நீர் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் இந்த சிறுவர் வேதாகம பள்ளியில் கலந்து கொண்ட 225 பிள்ளைகளோடு குடும்பத்தோடு என்றென்றைக்கும் தங்கியிருந்து நடத்துவதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.